காஃப் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் பண்ண வேண்டியது அவசியம். காலையில் எழுந்த உடனே ஸோ ஒரு ஜன்னலை பிடிச்சிக்கிட்டு ஒரு 50 முறை உங்களுடைய குதிங்கால்களை மட்டும் உயர்த்தணும். இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கி இந்த காரணத்தினால தான் வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து வருது. கோர் மசிலை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது? பட்டர்ஃப்ளை ஆசனம் வந்து பண்ணலாம், சேது பந்த ஆசன பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணலாம், சூரிய நமஸ்கார பயிற்சிகளை வந்து பண்ணலாம், சலபாசனம், புஜங்காசனம், இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகளெல்லாம் வந்து பண்ணலாம். அதே மாதிரி இந்த கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் அப்படிங்கிறதுக்கான சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, ரொம்ப எளிமையானது தான். ஸோ அதை வந்து நம்ம கால்களுக்கு இடையில வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது, இல்லை அப்படின்னா ஒரு பில்லோவை நம்மளுடைய முழங்கால்களுக்கு நடுவில் வந்து வச்சுட்டு நல்லா அதை வந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு பயிற்சி, அது மாதிரி அழுத்தம் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான சில பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்ம கோர் நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். கோர் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது காலில் இருந்து இந்த ரத்த ஓட்டம் மீண்டும் நம்மளுடைய இதயத்துக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இந்த பயிற்சிகளையும் சேர்த்தே வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம்.